கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வெயில் காலத்தில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர் ராகவனுடன் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அதுக்கு இந்த ஆண்டு கூடுதலான வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் இன்னும் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்பது வானிலையின் கருத்து. ஸோ பொதுவாக இந்த வெயில் அதிகமாக உள்ள இந்த காலத்தில் வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா இரு வகைகளாக நம்ம சொல்லலாம். ஒன்று வெயிலின் தாக்கம், வெயிலின் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்கள். இரண்டாவதாக வெயிலினால் ஏற்படக்கூடிய சில பொதுவான தொற்று நோய்கள். இந்த இரண்டு பிரிவுகள் பார்க்கலாம். நம்ம முதல்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக, அதாவது அந்த வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலை. பொதுவாக வயதானவர்களுக்கு அதிகமாக அது வர வாய்ப்பு இருக்கிறது. உச்சி வெயிலில் வெளியே செல்லும் போது குறிப்பாக 100 டிகிரி 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் போனால் உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் அவங்களுக்கு ஒரு படபடப்பு, மயக்கம், இல்லாட்டி நினைவு இழக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வெயிலில் இருக்க முதியவர்களை கண்டறிந்தால் உடனடியாக மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஒரு முதலுதவி சிகிச்சையாக சில விஷயங்களை செய்ய வேண்டும். அவர்கள் நிழல் பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும். குளிர்ந்த ஆடைகளை வச்சு அவர்களுக்கு மேலே போட்டுட்டு போதுமான தண்ணீர் அவர்களுக்கு அருந்த மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும். இரண்டாவது வெப்பத்தில் நீர் சத்து குறைப்புனா ஆல்ரெடி அவங்களுக்கு ரீனல் ப்ராப்ளம், கிட்னியில் கல், நீர்ப்பையில் கல் இருக்கவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து இன்னும் குறைவாக இருக்கும். அப்போ அந்த கல் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த காலத்தில் அவங்க சராசரியாக எல்லோருமே ப்ராப்ளம் இல்லாதுன்னு சொல்லி அனைவருமே ஒரு 3 லிட்டர் தண்ணீர் வெயில் காலத்தை எடுத்துக்கணும். தண்ணீர் மட்டும், மற்ற இதர நீர்பானங்கள் இல்லாமல் தண்ணீர் மட்டும் குறைந்தபட்சம் எடுது. இது எடுத்தால் வெயில் தாக்கத்தினால் வரல அதிமுக்கியமான இந்த 2 விஷயங்களை அதுக்கு தவிர்க்கலாம். இரண்டாவது, வெயில் காலத்தில் வருகிற தொற்றுக்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வெயில்கள் அம்மை நோய்கள், மலவாரி அம்மை, இல்லாட்டி முத்தம்மை என்று சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ், இதெல்லாம் காமன். ஸோ இதை மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி பாதிக்கப்படல கொஞ்சம் நம்ம தனித்து இருக்கணும். நம்ம அந்த பாதிப்பு குழந்தைகளாகட்டும் கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொள்வது. ஏன்னா செல்ஃப் லிமிட்டிங் அதுவாக சரியாயிரும். நீராக எடுத்துக்கிறது. கொஞ்சம் தீவிரமாக இருந்தால், காய்ச்சல் அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். தவிர்க்கக்கூடிய என்ன வழிகள், வெயில் காலத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நீங்கள் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வெயில் காலத்தில் அந்த அதிகமான வெயில் நேரங்கள் காலை 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட். அப்படி தவிர்க்க முடியும் உங்கள் வேலைப்பாடில் நீங்கள் போக வேண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதி வச்சு 3 வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் எடுத்து வச்சுங்க. ஒரு 24 மணி நேரத்தில் அந்த 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிடணும். அடுத்து ரெண்டாவது, நீர் ஆகாரங்கள், இளநீர், ஜூஸு, இந்த மாதிரி இதை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.